ஸ்லம் சேல் பேசிஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? கோயிங் கன்சர்ன் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அது கூடவே சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அர்த்தம் புரியணுமா? இந்த வீடியோ பதிவை முழுவதும் கேளுங்கள். கோயிங் கன்சர்ன் ஆன ஸ்லம் சேல் பேசிஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் கான்டெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் நடக்குது. அது எந்த ஸ்டாக்கு, என்ன கான்டெக்ஸ்ட், என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம பேசின ஸ்லம் சேல், கோயிங் கன்சர்ன் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கேஷ் ஃப்ரீ டெப்ட் ஃப்ரீ பேசிஸில் இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை முடித்து விடலாம். நம்ம பேசிகிட்டு இருக்கிற பங்கு சீமென்ஸ் லிமிடெட். சீமென்ஸ் அப்படின்னாலே ஜெர்மன் புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். அவங்களுடைய நிறுவனம் சப்சிடரி நம்ம நாட்டில் லிஸ்ட் ஆகிருக்குது. ரீசெண்டாக டீமர்ஜர் கூட ஆனாங்க. 2 ஸ்டாக்காக இப்போ லிஸ்ட் ஆகிருக்குது. சீமென்ஸ் லிமிடெட், சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா லிமிடெட். சீமென்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு டெக்னாலஜி பவர் ஹவுஸ். இன்னோவேஷன், என்ஜினியரிங் எக்ஸலன்ஸு, குவாலிட்டி, ரிலையபிலிட்டிக்கு பெயர் போன ஒரு நிறுவனம் தான் சீமென்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்தினுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ், அதாவது எதில் கிங்கு அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிஃபிகேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷன். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பல பிஸ்னஸ் டிவிஷன்ஸ் இருக்கும். சீமென்ஸ் இந்தியா லிமிட்டடோடைய ஒரு பிஸ்னஸ் டிவிஷன் தான் லோ வோல்டேஜ் மோட்டார்ஸ் அண்ட் கியர்டு மோட்டார்ஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் டிவிஷனை இன்னோமாட்டிக்ஸ் இந்தியாவுக்கு விற்கிறாங்க சீமென்ஸ் இந்தியா லிமிடெட். இன்னோமாட்டிக்ஸ் இந்தியா அப்படிங்கிறது ஜெர்மனில் இன்னோமாட்டிக்ஸுங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அதனுடைய சப்சிடரி நிறுவனம் தான் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிருக்கிற இன்னோமாட்டிக்ஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம். லோ வோல்டேஜ் மோட்டார் அண்ட் கியர்டு மோட்டார்ஸ் பிஸ்னஸ் டிவிஷனை இன்னோமாட்டிக்ஸ் இந்தியா வாங்குது சீமென்ஸ் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து. எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 2200 கோடி ரூபாய்க்கு ஸ்லம் சேல் பேசிஸ், கோயிங் கன்சர்ன் ஆன ஸ்லம் சேல் பேசிஸ், கேஷ் ஃப்ரீ டெப்ட் ஃப்ரீ பேசிஸில் வாங்குறாங்க. ஏன் சீமென்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த லோ வோல்டேஜ் மோட்டார் கியர்டு பிஸ்னஸை விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லோ வோல்டேஜ் மோட்டார்ஸ் அண்ட் கியர்டு மோட்டார்ஸை தயாரிக்கிறதுக்கு இன்னோமாட்டிக்ஸ் இந்தியாவினுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, கிட்டத்தட்ட பேட்டன்ட், அவங்களுடைய நாலேஜ், அதை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த லோ வோல்டேஜ் மோட்டார்ஸ் அண்ட் கியர்டு மோட்டார்ஸை தயாரிக்கிறாங்க. அப்போ சீமென்ஸ் இந்தியா லிமிடெட் என்ன நினைக்குதுன்னா, இந்த பிஸ்னஸ் டிவிஷனை தனியாக இண்டிபெண்ட்டாக இன்னோமாட்டிக்ஸ் இந்தியாவுக்கு விற்கிறதுல ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இவங்களுடைய இந்த பிஸ்னஸ் டிவிஷன் ரன் ஆகாது. அவங்க கேட்கும் பொழுது கொடுக்கறது ஒரு நல்ல டீலாக தான் அமையும்னு நினச்சி தான் விற்கிறாங்க. இப்போது ஸ்லம் சேல் பேசிஸ், கோயிங் கன்சர்ன், கேஷ் ஃப்ரீ டெப்ட் ஃப்ரீ இதெல்லாம் தான் இந்த டீலில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள். ஸ்லம் சேல்னால் ஒரு நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் டிவிஷனை ரொம்ப ஸ்மூத்தாக சிம்பிளிஃபைட் ப்ராசஸ் மூலமாக இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்குறது. ஏன்னா இந்த நிறுவனத்துக்கிட்ட ஒரு லீடர்ஷிப் கிட்ட, ஒரு ஓனர் கிட்ட இந்த பிஸ்னஸ் டிவிஷன் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த டிவிஷனை அப்படியே இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது புது ஓனர், புது லீடர்ஷிப்பு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது லெஸ் டாக்குமெண்டேஷன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் டிவிஷனை நீங்கள் விற்கிறீங்கன்னா அதுக்குள்ளே என்ன அசட் இருக்குது, எவ்வளோ எம்ப்ளாயி, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு வேல்யூவேஷன் மெத்தடாலஜிஸ்லாம் அப்ளை பண்ணி அதற்கப்புறம் அந்த டிவிஷனுக்கு இவ்வளோ வேல்யூ அந்த மாதிரிலாம் போவாங்க. அதுதான் ஜென்ரலாக நடக்கும். இப்போ என்னென்னா இந்த டிவிஷனை மொத்தமாக ஒரு விலைக்கு விற்றுக்க, அந்த மாதிரி சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் மூலமாக விற்கிறதுனால உங்களுக்கு ஃபியூவர் லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸ், டேக்ஸும் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது ரிலேட்டடாக டேக்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்கம் டேக்ஸ் இந்தியா ஆக்டில் கீழே இருக்கிறதுனால இந்த மோடில் சீமென்ஸ் இந்தியா லிமிடெட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்னோமாட்டிக்ஸ் இந்தியா கிட்டேருந்து வர்றதுனால தான் இந்த ஸ்லம் சேல் பேசிஸில் விற்கிறாங்க. இந்த கோயிங் கன்சர்னுங்கிறதுக்கு அர்த்தம் இண்டிபெண்ட்டாக இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், இந்த பிஸ்னஸ் டிவிஷன் புது நிறுவனத்துக்கிட்டையும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எந்தவித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான் கோயிங் கன்சர்ன். ஸோ இண்டிபெண்டன்ஸ், அந்த பிஸ்னஸ் டிவிஷனுடைய இண்டிபெண்டன்ஸ்னால் தனியாகவே அந்த பிஸ்னஸ் டிவிஷன் ஃபங்க்ஷன் ஆகும். சீமென்ஸ் இந்தியா லிமிடெட் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு என்டிட்டி. அதுக்குள்ளே என்ன பிஸ்னஸ்ஸு, லோ வோல்டேஜ் அந்த மோட்டார் ப்ளஸ் கியர்டு மோட்டார்ஸ் பிஸ்னஸ் ப்ளஸ் அதனுடைய கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ரேஷன், இது எல்லாத்தையும் பண்டில் பண்ணி ஸ்லம் சேல் பேசிஸில் 2200 கோடி ரூபாய்க்கு இன்னோமாட்டிக்ஸ் இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் மூலமாக அந்த பிஸ்னஸ் டிவிஷன் புது ஓனர், புது லீடர்ஷிப் கீழே எந்தவித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கேஷ் ஃப்ரீ டெப்ட் ஃப்ரீனா சீமென்ஸ் இந்தியா லிமிடெட் அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் டிவிஷனை இன்னோமாட்டிக்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லோ வோல்டேஜ் மோட்டார்ஸ் அண்ட் கியர்டு மோட்டார்ஸ் பிஸ்னஸில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ், ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கேஷு, அது எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு தான் அந்த இன்னோமாட்டிக்ஸ் இந்தியாவுக்கு அந்த பிஸ்னஸ் டிவிஷனை கொடுப்பாங்க.
கேஷும் ஜீரோவாக கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த பிஸ்னஸ் டிவிஷனில் கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனையும் அடைச்சி ஜீரோவாக்கிட்டு தான் ஜீரோ டெப்ட்டு ஜீரோ கேஷ் அப்படிங்கிற மாதிரி இன்னோமேட்டிக்ஸ் இந்தியாவுக்கு 2200 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னோமேட்டிக்ஸ் இந்தியாவுக்கு அந்த டிவிஷன் வர்றப்போ பேலன்ஸ் ஷீட்டு ரொம்ப க்ளீனாக ஜீரோ அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த பிஸ்னஸை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னோமேட்டிக்ஸ் இந்தியாவினுடைய பேரண்ட் நிறுவனம் இன்னோமேட்டிக்ஸ் ஜெர்மனின்னு சொல்லிட்டேன். அந்த இன்னோமேட்டிக்ஸ் ஜெர்மனியை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா கேபிஎஸ் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் எல்பி. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இப்படி ஒரு அக்விசிஷன் நடக்குது. இதுதான் இந்த வீடியோ பதிவினுடைய முடிவு நண்பர்களே. நன்றி.